யார் எரிச்சிட்டாங்க பிதைச்சிட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக போய் நிற்பேன். ம். ஏன் போய் அங்கே போய் நின்னேன்னா, ஆரம்ப காலத்தில் அது மேலே இந்த வாக்கரிசி பிதைச்சதுமே படையெல்லாம் போடுவாங்க. ஆ. அவங்க காக்கா போய் சாப்பிடுதோ இல்லையோ, நான் தான் ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவேன். மீதி அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் தம்பிகளுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன். அதனாலேயே போவேன். அதே மாதிரி எரிச்சிட்டாங்க அப்படி எரியுனா அதில் எப்படி எரியுது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிப்பேன். எப்படின்னா ஒல்லியாக இப்படி தான் வைப்பாங்க. அது நல்லா பெருசாகி டப்புன்னு வெடித்து வெள்ளரி பழம் மாதிரி அதிலேருந்து நீர் நீராக கொட்டும். அதில் குபீர் குபீர்னு தீப்பிடிச்சி எரிஞ்சியும். ஃபஸ்ட்டு தலை கீழே விழுந்துடும், 2 கை விழுந்துடும், 2 கால் விழுந்துடும். இந்த மாவு பிடிச்சா எப்படி உருவம் பண்ணுவோம் முண்டமாக, அந்த மாதிரி தான் இருக்கும். வயிறு வெடிக்கும். வயிறு வெடித்தா அப்போ கொஞ்சம் தள்ளி நிற்கணும், இல்லைன்னா மூஞ்சில் வந்து அந்த இதெல்லாம் சப்புன்னு அடிக்கும். இந்த நரம்புகள்லாம் சுருங்க சுருங்க அப்படியே எந்திரிச்சு உட்காரும் பாடி, அந்த பிரேதம் எந்திரிச்சு உட்காரும். இதெல்லாம் நான் வந்து ரொம்ப பார்ப்பேன். பயமா இருக்காதா? நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சுடுகாட்டில் தானே வாழ்ந்துட்டுருக்கேன்.